ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இது நாங்கள் டிசம்பரில் சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ சிங்கப்பூரை நம்ம இந்த விலாகில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டிரான்சிட்காக நாங்கள் சிங்கப்பூரில் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அதனால் ஓகே 3 டேஸ் சிங்கப்பூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் முடிவு பண்ணோம். அப்புறமா நாங்கள் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர் இறங்கினோம். சிங்கப்பூரில் என்னோடய அக்காவும் அண்ணாவும் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ணா எங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் கேபிள் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் கேபிள் காரில் நாங்கள் எந்தெந்த மாதிரி போகிறோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம். இப்போ நம்ம மவுண்ட் ஃபேபர் என்டர் ஆக போகிறோம். இதான் மவுண்ட் ஃபேபரோட என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் அன்னைக்கு சென்டோசா ஐலாண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது எங்கள் அண்ணா எங்களை காரில் இங்கே ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் நான், அப்புறம் கிட்ஸு, அப்புறம் எங்கள் அக்கா 3 பேரும் நாங்கள் கேபிள் காரில் போனோம். அண்ணா கார் எடுத்துகிட்டு அவங்க டைரெக்டாக சென்டோசா ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் காரை பார்க் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும் போதே அந்த கேபிள்ஸ் மேலேருந்து கீழே போகிறது, கீழேருந்து மேலே போகிறது எல்லாமே தெரிஞ்சுது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ இதில் நம்ம எப்படி போகிறோம், கீழே அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, நம்ம எப்படி அதில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் எல்லாருமே இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால் ஓகே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்காக நாங்கள் என்கொயர் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் அது இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
இங்கே வந்து டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து $29 கிட்ட வருது ஒரு ரவுண்ட் ட்ரிப்க்கு. இவங்க வந்து 8:45 காலையில் 8:45லேருந்து நைட்டு 10 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். பாருங்கள், ராகவி அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தராக வந்து டேர்ன் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே. அப்புறமா இந்த இதில் தான் நம்ம வந்து நின்று நம்ம வந்து போகணும். அந்த கேபிள் காருக்கு போகிறதுக்கு இதுதான் வந்து என்ட்ரி. ஸோ எங்களை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே போனோம். ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்ஸை வந்து வாங்கி ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே நின்று நாங்கள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போக வேண்டியதான். பாருங்க, இது ஒன்றும் சுற்றி வந்துட்டு இருக்கு. இது வந்து மூவிங்லேயே தான் இருக்கும் இந்த கேபின். அது ஸ்டாப்பே ஆகாது, மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவிங்கில் இருக்கும் போதே தான் நம்ம வந்து அதில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ உள்ள போகலாம். வேறு வேறு ஷேப்பில் வந்து கேபின்ஸ் இருக்குது. ஸோ 360 டிகிரி வியூ வந்து நம்மளுக்கு இதில் பார்க்க முடியுது. ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் இருக்கிறதுனால வியூ வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மூவ் ஆகிட்டு இருக்கிற கேபினில் வந்து ஒவ்வொருத்தராக உள்ளே ஏற போகிறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எல்லாரும் ஏறு ஏறு அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஏறி உட்காந்துட்டேன். அக்காவும் கூட பயப்படாத, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இது வந்து ஜஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட வந்ததுனால கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு எனக்கு. நான் ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருந்தேன். வெயிட் தாங்குமா, பேலன்ஸ் ஆகுமா அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் தாங்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே போகும்போது எல்லாருமே பயங்கரமாக கத்திட்டோம். ஏன்னா இது வந்து எனக்கு முதல் அனுபவம். அதனால் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா போக போக வந்து எப்போ நம்ம டெஸ்டினேஷன் போவோம், எப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் வந்து நாங்கள் அங்கே சென்டோசா போய் ரீச் ஆகுறதுக்கே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இடையில ஒரு மெயின்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருந்தது. அங்கே வந்து மூவிங்லேயே லைட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அங்கேயும் வந்து பீப்புள் ஏறினாங்க. அப்புறமா அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருந்துட்டு திருப்பி நாங்கள் சென்டோசா ஐலாண்ட் 3 ஸ்டாப், 3rd ஸ்டாப்பில் தான் நாங்கள் இறங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து மவுண்ட் ஃபேபர், அப்புறம் மெயின்லேண்ட், அதுக்கப்புறம் தான் சென்டோசாக்கு நம்ம போக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூ வந்து நம்மளுக்கு தெரியுது. இதில் வந்து கடல், கப்பல், சிட்டி ஸ்கைலைன், கடற்கரை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரைடாக மட்டும் இல்லை, ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து சன்செட் டைமில் வந்து, எஸ்பெஷலி சன்செட் டைமில் வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் போயிருந்தோம்.
ஆஃப்கோர்ஸ் நல்லா தான் இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இது வந்து ஒரு ஸ்மால் கேபின் வந்து நாங்கள் உட்காந்துருக்கு வந்து ஒரு ஸ்மால் கேபின் 100 மீட்டர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த ட்ராவல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் ஒன் வேக்கு. ஆப்போசிட்டில் வரக்கூடிய கேபின்லாம் பார்த்தோம். ஸோ அக்கா வந்து உங்களை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஒரே சைடு போனால் பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றும் ஆகலை. வெயிட் பேலன்ஸ் ஆகணும் இல்லையா, 2 சைடும் ஈக்குவலாக. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ராகவி வந்து அந்த சைடு போயிட்டா. உடனே கீழே பாருங்க, ரோட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. கார் போகிறது எல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடியுது. ட்ரோன் கேமராவில் வந்து நம்ம மேலே இருந்து நம்ம அந்த வியூ பார்ப்போம். இது வந்து நம்மளே வந்து மேலே இருந்துட்டு கீழே பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. உயரமான பில்டிங்ஸ், இதுக்கு இடையில வந்து நம்ம இந்த கேபிளில் போகிறது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நம்ம வந்து மெயின்லேண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து இங்கே தான் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆனால் வந்து இங்கே இறங்கலை, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் இறங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து இந்த கேபின் வந்து ஸ்டாப் ஆகலை, பட் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்தார். கேபின் வந்து மெதுவாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார். அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே கடல். அந்த பக்கம் வந்து வேறு மாதிரி வியூ பார்த்தோம். ரோட்ஸு, அப்புறமா அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்பர் அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாகவே வந்து கடல். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கடலுக்கு நடுவில் நம்ம கேபிள் காரில் போகிறது எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும். நிறைய கேபிள் கார் வந்து போயிட்டே தான் இருந்தது. நிறைய கேபின்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. எங்களோட நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது.
கேபின்ஸ் வந்து மேலேருந்து கீழே போகிற மாதிரி, கீழேருந்து மேலே போகிற மாதிரி அப்படி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ரொம்பவே நல்ல அனுபவமாக இருந்தது. இதே இது நம்ம நைட் ரைட் போனோம்னா இதோட நல்ல ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். 5:30 to 7 PM அதில் வந்து சிட்டி லைட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் நைட் ரைடில். கோல்டன் ஸ்கை, சிட்டி லைட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். கிளாஸ் பாட்டம் கேபின் அவைலபிளாக இருந்ததுன்னா நம்ம அதில் போகலாம். ஸோ அதில் போகும்போது ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வியூ பார்க்க முடியும். கீழே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் பார்க் இருந்தது. மேலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வியூ. அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பார்க்கு. ஸோ தூரத்தில் வந்து கேபின் தெரியுது. நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ சென்டோசா ஐலாண்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்மளோட ஸ்டாப்பிங் வந்துட்டு இறங்கக்கூடிய ஸ்டாப். ஸோ சென்டோசா வந்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட கேபின் ஓப்பன் ஆக போகுது. இப்போ நம்மளோட கேபின் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தராக இறங்க வேண்டியதுதான். இந்த கேபின் பாருங்க, கீழேயும் கிளாஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் கவர் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேபினில் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இதோட இது ஆஸ் யூஷுவல் வந்து ஷாப்ஸ் இருக்கும். நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து இங்கே ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து நிறைய லக்கேஜ் இருக்குது, நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. சென்டோசா வந்தாச்சு. ஸோ வேறு நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சென்டோசா ஐலாண்டில் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். Until then, bye from Adira Vlogs. Take care.